சர்வதேச அளவில் எலக்ட்ரிக் கார்களை அதிகமாக உற்பத்தி பண்ணி வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார் நிறுவனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டெஸ்லா. இந்த டெஸ்லாவை இப்போ ஓவர் கம் பண்ணி இன்னொரு கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2023 கடைசி காலாண்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகமான காரை டெஸ்லாவோட அதிகமாக விற்பனை பண்ணி சாதனை பண்ணியிருக்காங்க. ஸோ டெஸ்லாவை பின்னுக்கு தள்ளி அதிகமான கார்களை வந்து விற்பனை செஞ்ச அந்த நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா BYD அப்படின்னு சொல்லக்கூடிய சைனா நிறுவனம். ஸோ இந்த BYD அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பில்ட் யுவர் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறதா. ஸோ இந்த BYD கம்பெனி எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா February 1995 உருவாக்கப்பட்டது. ஸோ இப்போது அதிகமாக எலக்ட்ரிக் கார்களை விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார் நிறுவனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வதேச அளவில் இந்த BYD கம்பெனி தான் இருக்காங்க.